ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப சூப்பரான கேரளாவோட எங்களோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் வந்து உப்புமாவை தான் செஞ்சுட்ருக்கேன். நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, மீன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் இன்னைக்கு வந்து உப்புமாவை சாப்பிட்ணும் 2-3 நாள் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. சரி உப்புமாவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்புல வந்து முட்டை ஊற்றி இந்த மாதிரி ஆம்லேட்டாக பண்ணி சாப்பிட்லான்ட்டா இருக்கேன். நீங்களே கேட்பீங்க, இத்தனை நேரமா எந்திரிச்சு உப்புமாவில் சாப்பிட முடியுமா? எல்லாரும் வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுவாங்க, இட்லி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அவிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு காலையில் ரொம்ப சூப்பரான நல்ல உப்புமாவோட மீன் குழம்பு முட்டைக்கறி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு 2-3 நாளாகவே உப்புமாவை சாப்பிட்ணுன்ட்டு. சரி ரவையெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து காலையில் சாப்பிட்டுட்டு தாராளமாக தண்ணியை குடிச்சாச்சு. என்னென்னா சாயந்தரம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்குதுங்க இல்லையா? ஸோ அதனால் அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாம் புகை போட்டுட்டு தொழுகியெல்லாம் போட்டுட்டு ஒரு யாசீன் எல்லாம் ஊதியாச்சு. இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து சூப்பர்பான ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி சேமியா பண்ணிவிட்டு முட்டை அவிச்சு முட்டையும் வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி அதுதான் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரூட்டுக்காக ஒரு ஆரஞ்சு, அதே மாதிரி தண்ணி பாட்டிலும் வந்து ஆக்கியாச்சு. இன்றைக்கி அவ்வளவுதான் எங்களோட காலை வேலைகள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.